அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ்னால் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு நிலக்கடலை வச்சு ஒரு வறுத்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம். சில்லி பவுடரு உப்புலாம் போட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். கடையில் வாங்குற மாதிரி அதே ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த நிலக்கடலை வந்து நம்ம வந்து வறுத்து சாப்பிட போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து பச்சை வேர்க்கடலை தான் வாங்கியிருக்கேன். இது கடையில் வறுத்த வேர்க்கடலை மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வாங்கினாலும் அதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணும். இது வந்து பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால வறுக்காதது அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து கூட கொஞ்சம் நேரம் வந்து ட்ரை ஆகும். நீங்கள் வந்து இந்த கடையில் வந்து வறுத்த வேர்க்கடலை வாங்கினீங்கன்னா அதை கொஞ்சம் நேரத்தில் வறுபடுறோம், ரொம்ப நேரம் ஆகாது. இது வந்து கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். எண்ணெய்லாம் விட வேண்டாம், வெறும் வானலியில் இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். தீயை வந்து ரொம்ப கூட்டி வைக்க வேண்டாம், மீடியம் அல்லது சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு நல்லா வறுத்துருங்க. நல்லா வறுத்துட்டு இந்த கொஞ்சம் அந்த மாதிரி நிறம் மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும். அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க. அப்புறம் எண்ணெய் வந்து இதில் ரொம்பலாம் விட வேண்டாம். வெளியில் தான் வந்து எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது, கொஞ்சோண்டு போதும். ஒரு அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் போதும். நல்லெண்ணெயை தவிர நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் குக்கிங் ஆயில் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, சும்மா ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டிங்கன்னா நல்லா வந்து கடலை வந்து ஒரு வாசமாக இருக்கும், நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். அந்த கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு, டேபிள் சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தேவைப்பட்ட அளவு நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் ரெட் சில்லி பவுடர் அது கொஞ்சம் கம்மியாக போதும், ஒரு 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி போதும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவு நிலக்கடலை இருக்கும். நீங்கள் அந்த அளவுக்கு தக்கன நீங்கள் வந்து கூடுதலாக குறைச்சா எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து எண்ணெய்லாம் ரொம்ப ஆகாது, கம்மியாக தான் வேணும். நீங்கள் வந்து கடையில் வறுத்த வேர்க்கடலைன்னு வாங்கி அப்படியே சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி வேர்க்கடலை வாங்கியிருந்தீங்கன்னா அதை வந்து இப்படி லைட்டாக கொஞ்சம் நேரத்தில் அது வந்து ஃப்ரை ஆகிடும். ரொம்ப இந்த அளவுக்கு கொஞ்சம் டைம் எடுக்காது. டக்குன்னு அந்த கருகிராமல் பார்த்துட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துட்டு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு சில்லி பவுடர் போட்டு நீங்கள் வந்து வறுத்துட்டுக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு சுவையாக இருக்கும். டீ காஃபியோடு இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நிலக்கடலை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து டக்குன்னு வறுத்து அந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லா வந்து ஒரு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து ரொம்ப வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எண்ணெய் வந்து ரொம்பவே தேவைப்படாது. அரை ஸ்பூன் எண்ணெய் போதும். ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. இதோட டீ காஃபியோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.